இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வெளிப்புற மாற்றத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை புதிதாக்க வேண்டும் என்கிறார். உதாரணமாக, நீங்கள் ஒரு பழைய வீட்டினை புதிதாக்கும் எண்ணத்தில் பராமரிப்பு வேலைகளை செய்யலாம். அந்த வீட்டிற்கு நீங்கள் புதிய வர்ணம் பூசலாம், விரிசல்களை சரி செய்யலாம், கதவுகளை மாற்றலாம். ஆனால் அதன் அடித்தளம் பழுதாக இருந்தால் வெளிப்புற மாற்றங்கள் அந்த வீட்டை உண்மையாக புதிதாக்குமா? அங்கே அந்த வீட்டில் வெளிப்புற மாற்றம் மட்டுமே நடந்திருக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மை சரி செய்வதற்காக நினைத்து வெளிப்புற மாற்றத்தை கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்புற மாற்றத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை புதிதாக்க வேண்டும் என்கிறார். நிக்கோதேமு ஒரு மத தலைவர். அவருக்கு வேத அறிவும் சமூக மரியாதையும் இருந்தது. ஆனால் இயேசு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என் வாழ்க்கையின் ஆண்டவர் என்று ஒப்புக்கொடுங்கள். விதையானது மண்ணில் விழுந்து பழைய வடிவத்தை இழக்கும்போதுதான் புதிய செடி உருவாகிறது. அதுபோல நாம் கிறிஸ்துவுக்குள் ஒப்புக்கொடுக்கும் போது பழைய வாழ்க்கை மாறி புதிய வாழ்க்கை துவங்குகிறது. நீங்கள் வெளிப்புற மாற்றத்தை அல்ல, உள்ளத்திலிருந்து மாற்றங்களை கொண்டு வாருங்கள். புதிய வாழ்வுதனை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.